ஹாய் மக்களே! என்ன கையில வந்து ஹோட்டலோட மெனு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? இல்லங்க. நான் ஒரு ஃபங்ஷன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அதில டேபிள்ல வந்து இது மாரி மெனு கார்டு வச்சிருந்துச்சு. இந்த மெனுல இருக்க ஐட்டங்கள் தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். ஸோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் ஐட்டமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு கெட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்ல ஃபுல்லாமே வெஜ் தான் மெனு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் கொண்டு வச்சாங்க. மோர் மிளகா, கடலை மிட்டாய், அப்புறம் வந்து வெஜ் ரோல் கொண்டு வச்சிருந்தாங்க. அப்படியே நான் தூக்கி சாப்பிட்டுட்டோம். அடுத்து மினியான ஒரு பருப்போட கொண்டு வச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மட்டன் ஏதோ ஒரு ஸ்பெஷல்னு வச்சு அதனா வந்து சோயா பீன்ஸ்ல தான் பண்ணியிருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிப்ஸு, வாழைப்பழம் அந்த இதெல்லாம் ஸ்வீட்டு கொண்டு வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொரியல் வைக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இஞ்சி தீயல், முட்டைக்கோஸ் கூட்டு, ரோல் தின்னுட்டோம்ல அதனால கூட ஒன்று வச்சு கொண்டு வச்சாங்க. சாம்பார் ஊற்றி ஃபஸ்ட்டு சாதத்தை நல்லா அடித்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, மட்டன் கோலா உருண்டை வாழைப்பூவில் தான் பண்ணியிருந்தாங்க. இதை சாப்பிட்றதுக்கு வாழைப்பூ மாதிரியே இல்லை. அதை அப்படியே விரசி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெளுத்தலான்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாயாசம் தான் கொண்டு ஊற்றுனாங்க. வரிசையாக மெனுவில் இருக்கிறத அடுத்தடுத்து நம்ம கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பாயசம் கொண்டு ஊற்றுனாங்க. 3 வகையான பாயசம் தந்தாங்க. ஃபஸ்ட் வந்து பால் பாயசம், பருப்பு பாயசம், அடுத்து அடை பாயசம். பால் பாயசம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அடுத்து வந்து போலியை கொண்டு வச்சாங்க. போலி எதுக்குடா கொண்டு வச்சுருன்னு பார்த்தீங்கன்னா, பாயசத்தை கூட சாப்பிட்றதுக்கு தான். ஸோ நான் வந்து அந்த போலியை தனியாக எடுத்து வச்சு ஒயிட் பாயசத்தை சேமியா பாயசத்தை சாப்பிட ஆரம்பிச்சும்போதே நமக்கு வந்து அடை பாயசத்தை கொண்டு வந்து ஊற்றிட்டாங்க. நான் வந்து போலியில் வாங்கிக்கிட்டேன். ஸோ நம்ம இதை அப்படியே நம்ம லாஸ்ட்டு ஸ்வீட்டெல்லாம் அப்படியே முடிச்சு ஒரு வெளுத்துட்டு அப்படியே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நீங்கள் வெஜ் சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.